ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் YOLO_SK. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நான் மேற்கொண்டு போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் எந்த தலைப்பை பத்தி பேச போறேன்னா ஓட்டர் ஐடி, ஓட்டர். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சார் அப்படிங்கிற வார்த்தை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முழு விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸோ அதுதான் அதோடைய முழு விரிவாக்கம். ஸோ வந்து இது எதுக்கு இந்த SIR அப்படிங்கிறது பண்றாங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்டா பார்த்தீங்கன்னா 2002ல வந்து இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அது பண்றாங்க. இது பண்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓட்டர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ்ல வந்து அந்த நபர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது வந்து பண்றதுக்கு தான் இந்த வெரிஃபிகேஷன் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து BLO அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த BLO வந்து என்னன்னா, நமக்கு வந்து இப்போ நான் வந்து இருக்கிற பார்த்தீங்கன்னா சாலிராமம், ஓட்டர் ஐடி கொடுத்த அட்ரஸ், நான் இருக்கிற அட்ரஸ் பார்த்தீங்கன்னா போரூர். ஸோ இந்த SIR ஃபார்மை வந்து எப்படி வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு கைட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு பேசிக் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா BLO அப்படிங்கிற ஒருத்தர் தான் நமக்கு தேவை. ஸோ அவரை அணுக வந்து என்ன பண்ணணும்னா அவருடைய கான்டாக்ட் நம்பர் நமக்கு தேவை. ஸோ அந்த கான்டாக்ட் நம்பரை வந்து எப்படி வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டர் ஐடி ஆப் மூலமா நம்ம வந்து இது வந்து நம்ம நம்பர் வந்து வாங்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா, ஓட்டர் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நோன் யுவர் போலிங் ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நோன் யுவர் DO ERO BLO, கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா, என்னுடைய எபிக் நம்பர் கொடுத்தேன், அதுல இருக்கிற கேப்ஷாவை கொடுத்துட்டேன். கொடுத்தீங்கன்னா பாத்தீங்களா டீட்டெயில் வருது, பாத்தீங்களா BLO நம்பர் வந்து வருது. ஸோ இந்த BLO நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நம்ம கேட்கும்போது அவங்க நம்மளுடைய ஃபார்ம் வந்து வச்சிருப்பாங்க, SIRங்கிற ஃபார்ம் வந்து வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய போட்டோ, புகைப்படம் இருக்கும். மற்றபடி அந்த ஃபார்ம்ல வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து SIR வந்து நம்ம வந்து பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போட முடியும். இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து அதை வந்து நீங்க கண்டுக்கவே இல்லை, அதை பத்தி என்கொயரி பண்ணல, ஃபார்ம் வாங்கவே இல்லை அப்படின்னா அந்த ஓட்டர் ஐடியை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ வர எலெக்ஷனுக்கு நீங்க நினைச்சாலும் ஓட்டு போட முடியாது. ஸோ SIR இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ தெரியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஓட்டர் ஐடி ஆப்ல போயிட்டு நான் சொன்ன மெத்தட்ல போயிட்டு BLO நம்பரை வந்து சர்ச் பண்ணீங்கன்னா BLO நம்பர் வரும். உங்களுடைய பேரை சொல்லுங்க, இது மாதிரி இந்த அட்ரஸ்ல இருந்து பேசுறேன், நான் இருக்கிறது வந்து கரண்ட் அட்ரஸ்ல இருக்கேன், ஆனா வந்து ஓட்டர் ஐடி வந்து ஓல்ட் அட்ரஸ்ல இருக்கு. ஸோ என்னுடைய ஃபார்ம் வந்து வாங்கணும் சார், அது வந்து உங்களை ஓட்டர் ஐடி அந்த ஆப் மூலமா சர்ச் பண்ணி உங்க நம்பர் வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ அது எங்க வாங்கலாம், எப்படி வாங்கலாம், அந்த டைமிங்லாம் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நான் என்னுடைய எபிக் நம்பர் கொடுத்தேன், கேப்ஷாவை கொடுத்தேன். ஸோ என்னுடைய ஓட்டர் ஐடிக்கு யார் BLO அப்படிங்கிற நம்பர் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க சொல்ற வழிமுறைகள் தான் நீங்க பின்பற்றுறீங்கன்னா உங்களுக்கு SIR ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அதை கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபார்ம்ல வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்க ஃபில் பண்ணிட்டு BLO அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து SIRங்கிற ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ பேசிக் விஷயம் என்னன்னா, SIR ஃபார்ம் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ அது ஓட்டர் ஐடியில் வந்து BLO நம்பர் எப்படி நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் தான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வீடியோ வந்து மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ePIC அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, டவுன்லோட் ePIC உள்ள போலாம் இருங்க. ஐ ஹாவ் எபிக் நம்பர், எஸ் கொடுங்க. எபிக் நம்பர் அப்படிங்கிறது உங்க ஓட்டர் ஐடியில டாப் கார்னர்ல வரக்கூடிய அந்த நம்பர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் RJE 078. ஸோ அது வர்றது தான் எபிக் நம்பர். என்னுடைய எபிக் நம்பர் நான் கொடுக்குறேன்.
அப்புறம் ஸ்டேட், என்ன ஸ்டேட்டு, தமிழ்நாடு. தமிழ்நாடு கொடுத்து ஃபெச் டீட்டெயில் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அதில் போனீங்கன்னா கீழே காட்டும். ஸோ இதை தான் உங்கள் டீட்டெயிலாக இதை ப்ரொசீட் பண்ணலாமா அப்படிங்கிறது கேட்கும். ஸோ நேமு, ஃபாதர் நேமு, மொபைல் நம்பரு, அசம்பிளி என்ன அசம்பிளி, ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் இதுதானா, இதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாமாங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபைனலாக கேட்கும். நீங்கள் எல்லாம் ஓகேனா ப்ரொசீட் கொடுத்துருவீங்க. அப்போ வந்து ஓடிபி வரும். ஸோ இந்த ஓட்டர் ஐடிக்கு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் இஎபிக் அப்படிங்கிறது கொடுக்குறீங்க. வெயிட் பண்ணுங்க, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர், தந்தை பெயர், அது மாதிரி என்ன ஜெண்டர், அப்புறம் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் ஓட்டர் ஐடி பேக் சைடோடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸு, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துருச்சு. அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓட்டர் ஐடிக்கான அந்த இது நம்பர், எபிக் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் என்ன சட்டமன்ற தொகுதி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலில் வந்து நான் ஓட்டு போட வேண்டிய ஸ்கூல் எது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேவா. ஸோ இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ வந்து பிஎல்ஓ உங்களை டீட்டெயில் கேட்குறாரு அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்லிக்கலாம், இது மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து எனக்கு ஓட்டு இருக்கு, சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அப்படின்னு இந்த டீட்டெயில்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அவங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஈஸியாக கைட் பண்ணுவாங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பிஎல்ஓ பார்க்குறப்ப இந்த டீட்டெயிலெலாம் காமிச்சிங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை. சாந்தகுமார்.